ஓகே, பாருங்க தொடர்ச்சியா. அப்ப சில்லறை காசு கொடுப்பனவு தொடர்பா 3 கொடுக்கல் வாங்கலை. அதுல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பா வர கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுன்னு அவசரப்பட்டு போட்டுருவானாம். அதுக்குதான் திருப்பி திருப்பி சொல்லித்தாரேன். ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறு செலவுகளுக்கு மட்டும்தான் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. மத்த 2 கொடுக்கல் வாங்கலுக்கும் காசு கொடுப்பனவு நாளேடு வரும். எனவே 4வது கூற்று பிழை. சரியா? நிறைய பேர் இந்த கேள்விக்கு 4வது ஆன்சர் பண்ணுவீங்க. எனவே 4வது கூற்று பிழை. சிறு செலவுகளுக்கு மட்டும்தான் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. வசக்கட்டு பெறும்போதும் அதனை மீள் நிரப்பும் போதும் சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, காசு போனா காசு கொடுப்பனவு நாளேடு, கை சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு வரணும். அடுத்து 5வது பாருங்க, ஐய கடன் ஏற்பாடு. ஐய கடன் ஏற்பாடுன்னா ஆன்சர் எப்படி சொல்லி தந்தீங்க? பொது நாளேடு கை சாத்து. எனவே ஆன்சர் சரி, 5வது ஆன்சர் வரும். போட்டுக்கோங்க 5வது. சரியா? 10வதுக்கு 5வது ஆன்சர். முதல் 10 கிளியரா தெரியல போடுங்க, அடுத்தது போடுங்க. ஓகே, அடுத்தது நாங்க வேகமா பார்த்து முடிப்போம். 11வது கேள்வியை பாருங்க. இறுதியில பாருங்க என்ன கேள்வி கேட்டீங்க. பெற்ற கழிவினை பதிவு செய்வதற்கான நாட்குறியீடு பதிவு. சிம்பிள் கேள்வி ஒன்று. அப்ப கொடுத்த கழிவு பெற்ற கழிவு முழுமையா படிச்சுக்கிறோம். கொடுத்த கழிவு இரட்டை பதிவு என்ன? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பெற்ற கழிவு இரட்டை பதிவு என்ன? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. எல்லாருக்கும் தெரியும். அப்ப 11வது கொடுத்த கழிவு பெற்ற கழிவு. இதுல கேட்கப்பட்டது பெற்ற கழிவு மட்டும்தான். நாங்க ரெண்டையும் பார்ப்போம். கொடுத்த கழிவுனா கடன் பட்டோரோட தொடர்பானது, பெற்ற கழிவுனா கடன் கொடுத்தோரோட தொடர்பானது. அப்ப கொடுத்த கழிவு இரட்டை பதிவு எப்படி வரும்? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொடுத்த கழிவுனா ஒரு செலவினம். கொடுத்த கழிவுனா கடன் பட்டோரோட தொடர்பானது, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் செலவு. கொடுத்த கழிவு ஒரு செலவினம். ஓகே, அதை வேற பார்ப்போம். இப்ப நாங்க பெற்ற கழிவுக்கு வரோம். பெற்ற கழிவு கடன் கொடுத்தோரோட தொடர்பானது. எனவே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. பெற்ற கழிவுனா ஒரு வருமானம். நம்ம கேட்கப்பட்ட கேள்வி பெற்ற கழிவுக்கான இரட்டை பதிவு சரியானது. எனவே ஆன்சர் எப்படி வரணும்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவுன்னு வரணும். எழுதிக்கோங்க. இப்ப பாப்போம் பெருமதி எப்படி வரும். மேல தரவ பாருங்க. பாலா வணிகமானது 2022 மே மாதத்தினுள் ரூபாய் 80,000 பட்டியல் விலையுடைய பொருட்களை காசுக்கும் ரூபாய் 2 லட்சம் பட்டியல் விலையுடைய பொருட்களை கடனுக்கும் கொள்வனவு செய்தது. அப்ப இதுல பாருங்க 2 கொள்வனவு தந்திக்கு காசு கடன். காசுக்கு கொள்வனவு செஞ்சது பாருங்க 80,000, கடனுக்கு கொள்வனவு செஞ்சது 2 லட்சம். தெளிவா சொல்லி தந்துட்டோமா? பெற்ற கழிவுன்னு சொல்றத தம்பி பாருங்க, கடன் கொடுத்தோரோட தொடர்பானது. அப்படின்னா என்ன? கடன் கொள்வனவோட தொடர்பானது. இது தெளிவா வேலை சொல்லணும். அவ பெற்ற கழிவுன்னு கேட்கறது கடன் கொள்வனவுக்கு மட்டும்தான் வரும், காசு கொள்வனவுக்கு வராது. உங்களுக்கு ரெண்டையும் போட்டிக்கலாம் குழப்புறது. அப்ப கடன் கொள்வனவு மட்டும்தான் எடுக்கணும். அப்ப இதுல கடன் கொள்வனவு மட்டும் பெருமதி எடுக்க 2 லட்சம். அடுத்தது கீழே பாருங்க, காசு மற்றும் கடன் கொள்வனவு என்பவற்றுக்கு முறையே 10% 5% வியாபார கழிவு வழங்கப்படும். வியாபார கழிவுன்னு சொல்றது பட்டியல் விலையிலிருந்து கழிக்கப்படும். பட்டியல் விலையிலிருந்து வியாபார கழிவு கழிக்கப்படும். இந்த வியாபார கழிவு கழிச்ச பிறகு வர பெருமதிக்கு தான் நாங்க காசு கழிவு பார்ப்போம். பட்டியல் விலையிலிருந்து வியாபார கழிவு கழிப்போம். வியாபார கழிவு கழிச்சு வர பெருமதிக்கு தான் காசு கழிவு பார்க்கறது. இதை ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப இதுல பட்டியல் விலை எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சத்துக்கு பாருங்க எவ்வளவு வியாபார கழிவு உண்டு? 10%, 5%. அப்ப 2வது கடனுக்கு 5% சொல்லப்பட்டி. அப்ப 2 லட்சம் பட்டியல் விலை, 5% எவ்வளவு? 10%டா ஒரு சைபரை கட் பண்ணுங்க, 20,000. 5% எவ்வளவு? 10,000.
10,000 மைனஸ் பண்ணா 1,90,000 தான் வியாபார கழிவு கழிச்ச பிறகு வர பெறுமதி. அப்ப அந்த 1,90,000 தான் காசு கழிவு பார்க்கணும். இப்ப பாருங்க காசு கழிவு எத்தனை வீதம் கீழே சொல்லப்படி மாதத்தினுள் கடன் கொடுத்தோன் தொகை முழுவதும் கொடுத்து தீர்க்கப்பட்டதுடன் தீர்ப்பனவின் போது 5 வீதம் காசு கழிவு கிடைக்க பெற்றது. தீர்ப்பனவின் போது 5 வீதம் காசு கழிவு. எனவே இப்ப பாருங்க 1,90,000 காசு கழிவு பார்க்கணும். எனவே பாருங்க 10 வீதம்னு சொன்னா ஒரு சைக்கிள் கட் பண்ணா 19,000 வரும். 5 வீதம் தான் ரெண்டா பிரிச்சு. எனவே காசு கழிவு வரும். 19,000 ரெண்டா பிரிச்சு என்ன ஆன்சர்? 9,500. வெரி குட். எனவே பெற்ற கழிவின் பெறுமதி 9,500 போட்டுக்கோங்க. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு வர 9,500, பெற்ற கழிவு கணக்கு செலவு 9,500. இதுல பிழை எடுக்கவே கூடாது, தெளிவா சொல்லி தந்துட்டு. கொடுத்த கழிவுண்ட செலவு கடன் பட்டோரோடு தொடர்பானது, பெற்ற கழிவுண்ட வருமானம் கடன் கொடுத்தோரோடு தொடர்பானது. எப்பொழுதும் கொடுத்த கழிவுனா கடன் கொள்வனவு மட்டும்தான், காசு கழிவை பார்க்க கூடாது, கடன் மட்டும் பார்க்கணும். எனவே 2 லட்சத்துக்கு போகும். அடுத்து வியாபார கழிவுண்டா அது கணக்குல பதிவு செய்ய மாட்டோம், பட்டியல் விலையில கழிப்போம். எனவே 2 லட்சத்துல வியாபார கழிவு 5 வீதத்தை கழிக்கணும். 10 வீதம்டா 20,000, 5 வீதம்டா 10,000 கழிச்சா 1,90,000 வியாபார கழிவு கழிச்ச பிறகு வர பெறுமதி. வியாபார கழிவு கழிச்சு வர பெறுமதிக்கு தான் எப்பொழுதும் காசு கழிவு பார்க்கணும். எனவே 1,90,000க்கு திருப்பி நாங்க 5 வீதம் பார்ப்போம். 10 வீதம்டா ஒரு சைஃபரை கட் பண்ணா 19,000, அது ரெண்டா பிரிச்சா 9,500. எனவே ஆன்சர்ல பாருங்க கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு வர 9,500, பெற்ற கழிவு கணக்கு செலவு 9,500. எனவே ஆன்சர் நம்பர் 1 போட்டுக்கோம். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்த கேள்வியை பாருங்க, 12வது. 2022-3/31 உள்ளவாறான வணிகத்தின் மொத்த சொத்துக்கள். மொத்த சொத்துக்கள் தொடர்பான கேள்வி. இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சுக்கிறோம். முதலாவது மொத்த சொத்துக்கள் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு. அப்ப உரிமையையும் பொறுப்பையும் கூட்டினா மொத்த சொத்து வரும். முதலாவது சமன்பாடு. உரிமையோட பொறுப்பை கூட்டுங்க, மொத்த சொத்து வரும். 2வது சமன்பாடு மொத்த சொத்துக்கு நடைமுறை சொத்து பிளஸ் நடைமுறை அல்லா சொத்து. இது 2யும் கூட்டினா மொத்த சொத்து வரும். 2யும் எழுதிக்கோங்க. மொத்த சொத்து இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. உரிமையோட பொறுப்பை கூட்டுவோம் அல்லது நடைமுறை சொத்தோட நடைமுறை அல்லா சொத்தை கூட்டுவோம். இதை வேகமா நோட் பண்ணுங்க, ஆன்சருக்கு போவோம். ஓகே, பேப்பரை பாருங்க. ஆண்டுக்கான லாபம் தரப்பட்டிக்கு 2021-4/1 ஆரம்பத்தில் உள்ள மூலதனம் தரப்பட்டிக்கு உரிமை பற்று தரப்பட்டி. அடுத்து கீழே பாருங்க, சசிந்துவினால் செலுத்தப்பட்ட வணிகத்தின் கட்டட வாடகை. சசிந்துன்னு சொல்றது ஒரு உரிமையாளர். மேல பேப்பர்ல தரப்படி சசிந்து வணிகம். அப்ப உரிமையாளர் வணிகத்துல ஒரு செலவை செஞ்சா அது மேலதிகம் மூலதனம். கீழே தரப்படி மொத்த சொத்துக்கள். அப்ப எந்த சமன்பாட்டுக்கு போறது? முதலாவது சமன்பாட்டுக்கு வரும். மொத்த சொத்துக்கள் கீழே டிரெக்டா ஒண்ணு தந்துட்டான். பெருமதியை பாருங்க, 2022-3/31 இறுதி பொறுப்பு தந்தீங்க 3,600. அப்ப பொறுப்புல போடுங்க 3,600. முதலாவது ஓகே. அடுத்தது உரிமையை கண்டுபிடிக்கணும். உரிமையை எப்படி கண்டுபிடிக்கிறேன் சிம்பிளா சொல்லி தந்துகிறேன். உரிமையில ஹெடிங் போடுவோம், பிளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வர்றது உரிமையாண்மை.
அதிகரிக்கக்கூடிய விடயத்தை கூட்டுவோம், குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை குறைப்போம். எனவே மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம், இலாபம் கூட்டுங்க. பற்று, செலவுகள் அல்லது நட்டத்தை கலைங்க, இறுதி உரிமை வரும். அதை மேல போட்டோம்னா மொத்த சொத்துக்கள் வரும். சிம்பிளான கேள்வி. அப்ப முதலாவது பாருங்க, ஆண்டுக்குரிய லாபம் 1200 கூட்டணும். எனவே பிளஸ் பண்ணுங்க, லாபம் 1200. ரெண்டாவது பற்று தரப்படி, காசோ பொருளோ பிரச்சனை இல்லை, உரிமையில மைனஸ் பண்ணணும். அப்ப ரெண்டையும் கூட்டி எடுப்போம். பற்று பாருங்க 200, 240, ரெண்டையும் பாருங்க 440, பற்று மைனஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, ஆரம்ப உரிமை தரப்படிக்கு 5600. அப்ப மூலதனம் அதை கூட்டுங்க, 5600. அடுத்தது கீழே சசுந்தரியினால் செலுத்தப்பட்ட கட்டட வாடகை, யார? வணிகத்திர கட்டட வாடகை. வணிகத்திர கட்டட வாடகை செலுத்தினா மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனமானது கூட்டப்படும். பிளஸ் 480 மேலதிக மூலதனம். இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சொல்லுங்க பாப்போம், உரிமையில நீதி எவ்வளவு? 5600, 1200, 480 கூட்டி 440 கழிக்கணும். செக்ல போடுங்க, இறுதி உரிமை எவ்வளவு? போட்டுக்கோங்க, 7240. 7240. அப்படியே கொண்டு போயிட்டு உரிமையில போடுங்க, 7240. இப்ப 7240 3600 கூட்டி சொல்லுங்க, மொத்த சொத்துக்கள் எவ்வளவு? 7240 3600 கூட்டி சொல்லுங்க, மொத்த சொத்துக்கள் எவ்வளவு? 10,840. ஓகே, வெரி குட். இதுல பாருங்க 10,840. பேப்பர்ல பாருங்க 10,840 ஆன்சரா தந்தீங்கன்னா 7,240 ஆன்சரா தந்தீங்கன்னா. அப்ப ரெண்டும் தரப்படி, இறுதி உரிமையில ஆன்சரும் தரப்படி, மொத்த சொத்தும் தரப்படி. நமக்கு கேட்கப்பட்டது மொத்த சொத்து. அப்ப தெளிவா நாம படிச்சிட்டோம். மொத்த சொத்துன்னா இறுதியில் உள்ள உரிமையோட இறுதி பொறுப்பை கூட்டணும். எனவே ஆன்சர் 10,840. அஞ்சாவது ஆன்சர் போடுவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு விரைவா போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க, 13, 14 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துது. அவளுக்கு மேல கொடுக்கல் வாங்கல் தரப்படி, கீழே 13, 14, 15 3 கேள்வி தரப்படி. அதுல 13, 14 பாருங்க, மூல ஆவணம் மூலேடு கேள்வி. கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டு மூல ஆவணம் மூலேடு கேள்வி. இல்ல எவ்வா செய்யலாம், தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். மூல ஆவணம் மூலேடு வந்தா எந்தெந்த விஷயத்த பார்க்கணும். எனவே முதலாவது பாருங்க 13, 14. 13வது கேட்கப்பட்டது மூல ஆவணம். 14 கேட்கப்பட்டது மூல ஏடு. கேள்விக்கு வரும். முதலாவது கேள்வி 13வது, சாமினி வணிகத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கலை விஹான் வணிகத்துடன் கணக்கேடுகளின் ஒழுங்குவரிசைப்படி பதிவு செய்வதற்கு பொருத்தமான மூலாவணம். ஓகே, உங்களுக்கு தெளிவா சொல்லி தருங்க இந்த விஷயம். முதலாவது கேட்பான், உரிமையாளர் ரேட்ல பதிவு செய்யறதா, வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செய்யறதா? இதை தெளிவா பார்க்கணும். உரிமையாளர் ரேட்ல பதிவு செய்யறதுன்னு சொன்னா கொடுக்கல் வாங்கலுக்கு டிரெக்டா மூலாவணம் கொடுக்கணும். காசு பெறுவனவா பற்றுச்சீட்டுன்னு கொடுங்க, காசு கொடுப்பனவா கைச்சாட்டுன்னு கொடுங்க. இது உரிமையாளர் ரேடு வந்தா. வாடிக்கையாளர் ரேடுன்னு வந்தா எதிராக கொடுக்கணும். காசு பெறுவனவா கொடுப்பனவாகவும் கொடுப்பனவ பெறுவனவாகவும் கொடுக்கணும். இது முதலாவது பார்க்கணும், உரிமையாளரா வாடிக்கையாளர் ரேடா. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கொடுக்கல் வாங்க நம்பர் பண்ணி தருவான், அல்லது டேட் போட்டு தருவான், அல்லது வாடிக்கையாளர் பெயர் குறிப்பிட்டு தருவான். உதாரணம் விமல், உரிமையாளர் பெயர் பாருங்க ஏபிசி நிறுவனம். அப்ப இந்த ஏபிசி நிறுவனமானது விமலோட மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கலை மாத்திரம் பதிவு செய்வதற்குரிய மூலாவணம் மூலேடு இப்படி தருவான். குறிப்பிட்ட வாடிக்கையாளரோட மேற்கொள்ளப்பட்ட மூலாவணம் மூலேடை மட்டும் தருவான். சரியா கேள்வியை பார்க்கணும். வந்தீங்க. அப்ப இந்த கேள்வியை பாருங்க,
சாமினி வணிகத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கலை விகான் வணிகத்துடன் கணக்கேடுகளின் ஒழுங்குவரிசைப்படி பதிவு செய்க. அப்ப மேல பாருங்க, விகார் என்பவர் 1000 காசா முதலீடு செய்து வணிகத்தை ஆரம்பித்தார். அப்ப விகார் சொல்வது உரிமையாளர். அப்ப உரிமையாளர் பெயர் விகார். அப்ப இந்த 13வது கேள்வியில சொல்லப்பட்டு உரிமையாளர் ஏட்டில பதிவு செய்யலாம். ஓகே, அப்ப இலகுவா கொடுக்கல் வாங்கலுக்கு மூல ஆவணம் கொடுக்கலாம். 2வது சொல்லப்பட்டு சாமினி வணிகத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப சாமினி வாடிக்கையாளரோட தொடர்புப்பட்ட கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் எடுக்கும். இப்ப 4 கொடுக்கல் வாங்கல சாமினியோட தொடர்புப்பட்டதை மட்டும் எடுக்கும். ஓகே, முதலாவது பாருங்க, டேட் வரப்பட்டிக்கு 2022 7/8 7/10 7/16 அடுத்தது 7/25 போட்டுக்கொள்ளும். 8 10 16 25 போடுங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல். ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான பொருட்கள் சாமினி வணிகத்திற்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்போ முதலாவது சொல்லப்பட்டிக்கு ஒரு நபர பெயர் சொல்லி விற்பனை. எனவே இருப்புக்கள் கடன் விற்பனை, இருப்பு கடன் விற்பனை. எனவே மூலாவணம் பட்டியல் மூல ஏடு விற்பனை நாளேடு. மூல ஆவணம் என்ன? பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல்னு வரணும். மூல ஏடு விற்பனை நாளேடு. அடுத்து 2வது, சாமினி வணிகத்தினால் ரூபாய் 30,000 பெறுமதியான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. சாமினி சொல்றது நமக்கு வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புனா அது உட்திரும்பல். எனவே பொருட்கள் வாங்கின பாருங்க, உட்திரும்பல் செலவுத்தால் உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. செலவுத்தால் உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. அடுத்து 3வது, சாமினி வணிகத்திற்கு 4 லட்சம் பெறுமதியான பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. காசுக்கு விற்பனைனா காசு பெறுவனவு. அப்ப காசு கிடைக்கிறது, காசு பெறுவனவு. பற்று சீட்டு காசு பெறுவனவு நாளேடு. அடுத்த இறுதி பாருங்க, சாமினி வணிகத்திடமிருந்து பெற வேண்டிய தொகை ரூபாய் 15,000 கழிவில் தீர்க்கப்பட்டது. சாமினிக்கு நாங்க கடனுக்கு பொருளை விற்கிறோம், முதலாவதுலேயே சொல்லப்பட்டது. அப்படி கடனுக்கு வித்த பொருட்கள் 15% கழிவோட தீர்க்கப்பட்டீங்கன்னா நமக்கு காசா கிடைச்சிக்குது. கடன் பட்டவரிடமிருந்து பெறப்பட்ட காசு, அதுதான் அப்படி சொல்லப்பட்டது. எனவே இறுதி காசு கிடைச்சிக்கு. காசு கிடைச்சா அதே மாதிரிதான் வரும். காசு பெறுவனவு, பற்று சீட்டு காசு பெறுவனவு நாளே. இப்ப நாங்க ஒழுங்கு வரிசையில பார்த்தா ஆன்சர் சரி. எப்படி ஒழுங்கு வரிசையில பாக்குறது பாருங்க, பட்டியல் செலவுத்தாள் பற்று சீட்டு பற்று சீட்டு. 13வதுக்கு பாருங்க, பட்டியல் செலவுத்தாள் பற்று சீட்டு பற்று சீட்டு. எத்தனாவது ஆன்சர்? சீட்டுல போடுவாங்க. எனவே பாருங்க, 2வது பட்டியல் செலவுத்தாள் பற்று சீட்டு பற்று சீட்டு. அப்போ 13வது போட்டுக்கோங்க, 2வது ஆன்சர். எல்லா விளக்கத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து 13வது கேள்வியை பாருங்க, 2022 7/8 தொடக்கம் 2022 7/16 வரை இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை விகான் வணிகத்தின் கணக்கேடுகளில் பதிவு செய்வதற்கான முதன்மை ஏடு. ஓகே, இப்ப இதுல டேட் சொல்லி தந்துக்கிறான். நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு டேட்டை சொல்லி இன்னென்ன கொடுக்கல் வாங்கலுக்கு மூலாவணம் மூல ஏடு கேட்கலாம், அல்லது நம்பர் தரப்பட்டு நம்பரை குறிப்பிட்டு கேட்கலாம். அப்படி இல்லையா வாடிக்கையாளர் பேர் குறிப்பிட்டு இந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் கேட்கலாம். அப்ப 2வதுல அவனே டேட் சொல்லிக்கான், 8/16. அப்ப பாருங்க, 8 10 16 இந்த 3 கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வதற்கான மூல ஏடுகள். இப்ப இலகுவா மூல மட்டும் கொடுப்போம். எதை கொடுக்கணும்? முதலாவது விற்பனை நாளேடு, 2வது உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, 3வது காசு பெறுவனவு நாளேடு. இந்த ஓர்டருக்கு பாருங்க எத்தனாவது ஆன்சர்? விற்பனை நாளேடு, உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, காசு பெறுவனவு நாளேடு. 14வது ஆன்சர் பாருங்க, 4வது போட்டுக்கோங்க. 4வது 13 14. ஓகே, கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த கேள்வி போகும். மூலாவண மூலடி கேள்வி வந்தா சொல்லி தந்த எல்லாத்தையும் கவனத்துல எடுத்து தெளிவா செஞ்சுக்கோங்க. இல்ல ஆன்சர் எடுக்கலாம்.
அடுத்த கேள்வியை பாருங்க. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல நார்மலா உள்ள கேள்வி சொல்லி தந்தேன். அந்த சமன்பாட்டு பிரதியீடு செய்யற கேள்வி நாங்க இன்னும் பார்க்க இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படி ஹார்டா வராது. இந்த கேள்வியை பாருங்க. 15வது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி சில்லறை காசு வசக்கட்டு நிதி, 2வது சில்லறை செலவு. இலகுவான கேள்வி. அப்ப சமன்பாட போடுவோம். போட்டுக்கோங்க. வசக்கட்டு குறித்த மாத சிறு செலவு அதை மைனஸ் பண்ணுவோம். இறுதியில இறுதி மீதின்னு போடுவோம். வசக்கட்டுல இருந்து குறித்த மாத செலவு கழிங்க இறுதி மீதி. அங்கிட்டு போடுங்க ஆரம்ப மீதி மீள் நிரப்பல் ரெண்டையும் கூட்டுவோம் வசக்கட்டு. உங்களுக்கு வசக்கட்டு மீள் நிரப்பல் குறித்த மாத செலவு வசக்கட்டு மீள் நிரப்பலுக்கான தொடர்பு எல்லாம் தெளிவா சொல்லி தந்து நோட்ஸும் தந்துட்டேன். இப்ப டிரெக்டா ஆன்சருக்கு போவோம். சில்லறை காசு கொடுப்பனும் நாளடி கேள்வி கேட்டா இந்த சமன்பாடை போட்டா இலகுவா ஆன்சர் பண்ணலாம். வேகமா சமன்பாடை போடுங்க. வசக்கட்டில இருந்து குறித்த மாத செலவு கழிங்க இறுதி மீதி வரும். ஆரம்ப மீதியோட மீள் நிரப்படும் தொகையை கூட்டுங்க வசக்கட்டு வரும். உங்களுக்கு முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வசக்கட்டு, 2வது கேட்கப்பட்ட கேள்வி குறித்த மாத செலவு. இப்ப தரப்பட்ட தரவுகளை சமன்பாட்டுல பதிவு செய்யும். ஆகஸ்ட் மாதத்துக்கான தரப்பட்டு அப்ப 8ஆம் மாதத்துக்குரிய வசக்கட்டும் செலவும் கேட்டீங்க. இப்ப இதுல பாருங்க ஆரம்பத்துல தரப்பட்டிக்கு 8.1 சில்லறை காசாளரிடம் காணப்பட்ட தொகை. அப்ப 8.1 ஆரம்பம். ஆரம்ப மீதி தரப்பட்டிக்கு பாருங்க 500. அது அப்ப ஆரம்ப மீதியில போடுங்க 500. அடுத்தது 8.1 சில்லறை காசு மீள் நிரப்பல் 3500. மீள் நிரப்பல்னு சொல்லிக்கு 3500. அப்ப மீள் நிரப்பல்ல போடுங்க 3500. அடுத்தது சில்லறை காசாளரிடம் காணப்பட்ட தொகை 8.31. இறுதியில தரப்பட்டு 200. அப்ப இறுதியில போடுங்க 200. மூணையும் பதிவு செஞ்சிட்டோம். இப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணா சரி. இப்ப சமன்பாட கூட்டி எடுங்க. 500 3500 எவ்வளவு? 4000 வசக்கட்டு. இந்த வசக்கட்டை அப்படி கொண்டு போய் வசக்கட்டுல போடுங்க 4000. 4000த்துல எவ்வளவு போனா 200 வரும்? 3800. இப்ப நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இப்படிதான் சிம்பிளா செய்யறது. அப்போ வசக்கட்டுல பெருமதி 4000, குறித்த மாத செலவு 3800, இறுதி மீதி 200, ஆரம்ப மீதி 500, மீள் நிரப்பல் 3500 தரப்படி. இப்ப உங்களுக்கு முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வசக்கட்டு. வசக்கட்டுனா 4000 போட்டுவோம். அடுத்து 2வது கேட்கப்பட்ட கேள்வி குறித்த மாத செலவு. குறித்த மாத செலவுண்டா 3800 போடுங்க. 3800 பாருங்க பேப்பர்ல 4000 3800. இப்படிதான் சிம்பிளா ஆன்சர் பண்றது. போட்டுக்கோங்க. 3வது ஆன்சர். இப்படி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? சொல்லி தந்துருக்காங்களா? இப்படிதான் சிம்பிளா செய்யறது. பார்ட் 1 கேள்வி. வேகமா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி இப்போ. அடுத்த கேள்வி 16 17 பாருங்க. 16வது கேள்வி நிதி நிலைமை கூற்றில் வெளிப்படுத்த வேண்டிய காசு மீதி. இதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே பார்த்த விஷயம். 2வது வங்கி கூற்று மீதி. 16ம் 17ம் ஒரே டைம்ல செய்வோம். வங்கி இணக்க கூற்றோட தொடர்பானது. நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு மீதின்னு சொல்றது சீராக்கிய காசு மீதி அல்லது திருத்திய காசு மீதி. வங்கி கூற்று மீதினா வங்கி இணக்க கூற்றுல இறுதியா வாரது. எனவே நாங்க திருத்திய காசு கணக்கையும் வங்கி இணக்க கூற்றையும் அடிச்சு கொள்வோம்.
போட்டுக்கோங்க. திருத்திய காசு கணக்கு வங்கி இணக்க கூட்டு. திருத்திய காசு கணக்குல வரவு செலவு வார தெரியும். வங்கி இணக்க கூட்டுல திருத்திய காசு மீதி ஆரம்பத்துல போடுவோம். மாற்றப்படாத காசோலை கூட்டுவோம். வசூலிக்கப்படாத காசோலை கழிப்போம். சரியா? எனவே போட்டுக்கோங்க 16 17. திருத்திய காசு கணக்குல ஆரம்ப மீதி வரவு செலவு வரும். நேரடி வைப்பு நிலையான கட்டளை பெறுவனவு கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை காசு வழுக்கல். நிலையான கட்டளை கொடுப்பனவு வங்கி அறவீடுகள் வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை காசு தவறுகள். வங்கின கூற்றுள்ள திருத்திய காசு மீதி மாற்றப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை. இப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். உங்களுக்கு தரவுல வாசிச்சு திருத்திய காசு கணக்கு வங்கின கூற்றுல பதிவு செஞ்சா ஓகே. மேல தரப்படி பாருங்க. வணிகம் ஒன்றின் 2022 அக்டோபர் 31 உள்ளவாறான காசு கணக்கு மீதி 80,000 ஆவதுடன் அன்றைய தினத்தினால வங்கி கூற்று மீதியான வேறொரு மீதியை காட்டியது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையின் போது பின்வரும் தவறுகள் இனங்க காணப்பட்டன. அப்படித்தான் உங்களுக்கு கேள்வி வரும். எனவே ஆரம்பத்துல காசு மீதியை போடுங்க 80,000 வரவுல. இரண்டாவது வழுக்கல் தரப்படும் அல்லது வேறுபாடுக்கான சந்தர்ப்பம். ஏற்கனவே யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிக்கேன் டெஸ்ட் பேப்பர் முதலாவது பேப்பருக்கான வீடியோ. மற்ற 2 பேப்பர் வீடியோ போடையில டெஸ்ட் பேப்பர் வீடியோ போட்டிய அதுலயும் தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். 3 பேப்பர்லயும் ஃபுல்லா பார்த்த விஷயம். அப்ப கால வேறுபாடு விடுபடல் வழுக்கல். கால வேறுபாட வங்கின கூற்றுலையும் விடுபடலை திருத்தியதுலையும் வழுக்கலை ரெண்டுலையும் பதிவு செய்வோம். அப்ப கீழே தரப்பட்டதை அப்படியே நாங்க என்ன வளர்ந்து கண்டுபிடிச்சு பதிவு செய்யறது மட்டும்தான். முதலாவது வைப்பு செய்து தேராத காசோலை மற்றும் வழங்கி மாற்றப்படாத காசோலை. அப்ப காசோலைக்கான முழுமையான பெயரும் சொல்லி தந்தேன். தேராத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை 50,000 அதை மைனஸ் பண்ண. அடுத்து மாற்றப்படாத காசோலை அல்லது சமர்ப்பிக்கப்படாத காசோலை 25,000 அதை பிளஸ் பண்ண. அடுத்தது பாருங்க. வங்கிக்கு கிடைத்த கடன்பட்டோர் நேரடி வைப்பு 20,000. நேரடி வைப்புண்டா என்ன செய்யணும்? வரவுல போடணும். போட்டுக்கோங்க நேரடி வைப்பு போட்டுக்கோங்க 20,000. அடுத்த மூன்றாவது நிலையான கட்டளையின்படி வங்கியினால் செலுத்தப்பட்ட வணிகத்தின் கட்டட வாடகை ரூபாய் 10,000 காசு கணக்கில் பதியப்படவில்லை. நிலையான கட்டளை கொடுப்பனவுண்டா செலவுல வரும். எனவே வாடகைன்னு போட்டு போடுங்க 10,000. ஒரு சிம்பிளான பேசிக் கேள்வி. வேற ஒன்றும் தரப்படையில. இப்ப கூட்டி எடுத்த ஆன்சர் வரும். இப்ப கூட்டி எடுக்க பார்ப்போம். 80, 20, 100. டபுள்ல போடுங்க 100. 100ல 10 போனா 90 மீதி வந்தது. 90 மீதி தருகிறது. திருத்திய காசு கணக்கு மீதி 90. அப்படி 90 கொண்டு போயிட்டு போடும். 25 கூட்டி 50 கழிக்கணும். எனவே தேரியது எவ்வளவு கழிக்கணும்? 25 கழிக்கணும். அப்ப 90ல 25 போனா எவ்வளவு? 65,000 போட்டுக்கோங்க. எனவே 16வது ஆன்சர் 90,000. 17வது ஆன்சர் 65,000. பேப்பர்ல பாருங்க 16வதுக்கு 3வது 17வதுக்கு 3வது. போய் எழுதிக்கோங்க.
அடுத்த கேள்வியை பாருங்க, 18வது நோட்ஸ் கேள்வி. 18வது கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க, வணிகம் ஒன்றில் துணை பெயரிடுதலை பேணி செல்வதன் நோக்கமாக அமையாதது கேட்கப்படுகிறது. சரியா? வணிகம் ஒன்றில் துணை பெயரிடுதலை பேணி செல்வதன் நோக்கமாக அமையாதது. எல்லாருக்கும் தெரியும், பேரேடு ரெண்டே, பொது பேரேடு, துணை பேரேடு. நாம பேரேடு ரெண்டா வகைப்படுத்தி பார்ப்போம். பொது பேரேடு, துணை பேரேடு. பொது பேரேடுன்னு சொல்றது நாங்க மொத்தமாக அல்லது ஒரு வணிகத்தில் இடம்பெறக்கூடிய காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு அல்லது பொதுவான கொடுக்கல் வாங்கல், அது எல்லாத்தையும் மொத்தமா நாங்க எடுத்து பதிவு செய்யறது பொது பேரேட்டில். தனித்தனியா பதிவு செய்யறது துணை பேரேட்டில். எனவே நான் கொடுக்கல் வாங்கல மொத்தமா உள்ளடக்கி தயாரிக்கிற பேரேடு பொது பேரேடு ஆகும். மொத்தமா பதிவு செய்யும். துணை பேரேட்டுல கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர தனித்தனியா பதிவு செய்யும். அப்ப பொது பேரேடுன்னா சிம்பிளா விளைவிக்கோங்க, கொடுக்கல் வாங்கல மொத்தமா கூட்டி எடுத்து மொத்த பெருமதியை பதிவு செய்யறது பொது பேரேட்டு. ஒவ்வொரு தனிநபருக்கான கடன் கொள்வனோ கடன் விற்பனை தொடர்பான தகவலை பதிவு செய்வது துணை பேரேட்டு. இங்க கேட்கப்பட்ட விஷயம் துணை பேரிடுகளை பேணி செல்வதன் நோக்கமாக அமையாதது. முதலாவது விலை கொள்ளணும், ஒரு துணை பேரிட்ட பேணி சென்னா என்ன நமக்கு நன்மை, அதுல நோக்கம் என்னன்னு தெரிஞ்சா இல்லாததுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரியா? எனவே 18 போட்டு 18வது போட்டு எழுதிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டு கீழே எழுதிக்கோங்க, துணை பேரிடுகளை பேணி செல்வதன் நோக்கம்னு போடுங்க. துணை பேரேட்டை பேணி செல்வதன் நோக்கம் போட்டு எழுதிக்கோங்க வேணுமா? ஒரு துணை பேரேட்டை பேணி செல்வதனால என்ன நன்மை நமக்கு, அதான் நோக்கம்னு கேட்டீங்க. முதலாவது பாருங்க, பொது பேரேடானது தேவையற்ற விதத்தில் விரிவடைதலை தவிர்த்தல். ஒரு பொது பேரேடானது தேவையற்ற விதத்தில் விரிவடைதலை தவிர்த்தல், இதோட நோக்கம். நாங்க பொது பேரேட்டுல அந்த கூட்டுத்தொகையை மட்டும்தான் பதிவு செய்வோம், தனித்தனியில பொது பேரேட்டுல பதிவு செய்ய தேவையில்லை. அப்புறம் துணை பேரேடு நாங்க தயாரிச்சா பொது பேரேடு பெருசா போவாது, ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். எனவே பொது பேரேட்டை தேவையற்ற விதத்தில் விரிவடைதலை தவிர்த்தல் சொல்றது ஒரு துணை பேரேடு நோக்கம். அப்ப ரெண்டாவது எழுதிக்கோங்க நோக்கம். அடுத்து பாருங்க, வழுக்கல் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகளை குறைத்தல். நாங்க பொது பேரிடம் செய்யறோம், துணை பேரிடம் செய்யறோம், அவங்க வழுக்கலை இடம் பெறாது. எனவே அங்க வழுக்கல் இடம்பெறுவதற்கான சாத்தியப்பாடு குறைவு, அதுவும் ஒரு நோக்கம் தான் போட்டுக்கோங்க. மூன்றாவது நோக்கம், ஏன்னா பொது பேரிடலையும் அந்த தகவலை பதிவு செய்யறோம், துணை பேரிடலையும் அந்த தகவலை பதிவு செய்யறோம், வலுவை இடம் பெறாது, கண்டுபிடிச்சிடலாம். எனவே மூன்றாவது ஒரு நோக்கம். நாலாவது பாருங்க, பரீட்சை மீது விரிவடைதலை தவிர்த்தல். சரி, இப்ப பொது பேரேட்ல தம்பி பார்த்துக்கோங்க, பொது பேரேட்ல வருமான கணக்கு, செலவு கணக்கு, சொத்து பொறுப்பு உரிமை எல்லாத்தையும் இறுதி மீதியை போடுவோம். அப்ப அந்த இறுதி மீதியை தான் பரீட்சை மீதியில வரவு செலவுன்னு வைப்போம். இப்ப நாங்க பொது பேரேட்ல மொத்தமா பதிவு செய்யறதால பரீட்சை மீதியும் ஷோட்டா வரும், சுருக்கமா வரும். அதுல நிறைய விஷயம் பதிவு செஞ்சா பரீட்சை மீதி விரிவடையும். எனவே நாங்க பொது பேரேட்ல மொத்தத்தை பதிவு செய்யறோம், துணை பேரேட்ல தனித்தனியா பதிவு செய்யறோம். எனவே தனித்தனியா இங்க பேன்றதால பரீட்சை மீதி விரிவடையாது, நோமலா சுருக்கமா வரும். எனவே நாலாவது ஒரு நோக்கம். அடுத்து அஞ்சாவது, கணக்கீட்டு செயல்முறையினை பல்வேறு தரப்பினருக்கு பகிர்ந்தளிப்பதற்கு உள்ளக கட்டுப்பாட்டினை வினை திறனாக்கல். சரி, ஒரு துணை பேரேட்டை செய்யறதால நாங்க பல்வேறு தரப்பினருக்கு நாங்க தேவையான முக்கியமான தகவலை வழங்கலாம். எனவே அஞ்சாவதும் சரி. எனவே 2, 3, 4, 5 இதுல சொல்லப்பட்ட விஷயம் துணை பேரேட்டினை பேணுவதற்கு நோக்கம் போட்டுக்கோங்க. நோக்கம் போட்டு இதை கொடுக்கறதாங்க எழுதிக்கோங்க. அதுல கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு துணை பேரேட்டை பேணுறதால நோக்கம் இல்லை. முதலாவது பாருங்க, கணக்கு வைப்பு கிரயம் குறைதல். கணக்கு வைப்பு கிரயம் குறைதல் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது சொல்லப்பட்டதுதான் ஆன்சரா வரும். கணக்கு வைப்பு கிரயம் குறையாது. நாங்க பொது பேரேட்லையும் பதிகிறோம், துணை பேரேட்லையும் பதிகிறோம், கிரயம் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே முதலாவது தான் வராது. ஆச்சரியப்படுறவங்க முதலாவது. பொது பேரேட்டும் தயாரிக்கிறோம், துணை பேரேட்டும் தயாரிக்கிறோம், எனவே கிரயம் அதிகரிக்கும். எனவே முதலாவது நோக்கத்துக்குள்ள வராது.
2, 3, 4, 5 நோக்கமாக வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. எனவே 18வது ஆன்சர் முதலாவது. அடுத்து 19 போகும் வேகமா. 19வது கேள்வி பாருங்க. பின்வரும் வழுக்களுள் பரீட்சை மீறி சமப்படுவதில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வரும். 19வது கேள்வி. வழுக்கள் 2ஆ பிரிச்சு அதுல எங்க தொங்கல் உருவாகும், எங்க வராது, தெளிவா படிச்சுட்டோம். முதல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு இலவா ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, பின்வரும் வழுக்களில் பரீட்சை மீறி சமப்படுவதில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு. இப்ப தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுன்னு கேட்டா உங்களுக்கு 19வதுல கேட்கப்படுற வலு பாருங்க, வெளிக்காட்டா வலுவோ கேட்கிறான். வெளிக்காட்டா வலுவை மட்டும்தான் தெரியும் செய்யுங்கன்னு சொல்றான். பரீட்சை மீதி சமனா வாரது, தாக்கம் வராது, வெளிக்காட்டா வலு மட்டும். எனவே ABCDல வெளிக்காட்டா வலுவோ கேட்கிறான், அதை மட்டும் தெரிவு செய்யும். சரியா பாத்துக்கோங்க. ABCD. முதலாவது, விற்பனை பட்டியல் ஒன்று முற்றாக தவற விடப்படல். ஏற்கனவே பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன் இதுக்கு முன்னாடி. ஒரு பொருட்கள் வாங்கல முழுமையா பதிவு செய்யாம இருந்தா விடுபடல் வலு, அது விடுபட்ட வலு. விடுபட்ட வலு ஒரு வெளிக்காட்டா வலு. எனவே முதலாவது வரும் விடுபட்ட வலு, இது வெளிக்காட்டா வலு. எனவே முதலாவது ஆன்சர் சரி. இரண்டாவது, செலுத்திய ஊழியர் சம்பளம் சம்பள கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. இப்ப பொது பேரேட்ல கூட்டி குறைச்சி பதிகிறது, கட்டுப்பாட்டு கணக்குல பதிகிறது, தொங்கல் உருவாகும். பரீட்சை மீதியை கொண்டு போகும்போது இடம்பெறக்கூடிய தொங்கல் உருவாகும். இரண்டாவது சொல்லப்பட்டது ஒரு கணக்குல, கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு இடம்பெறலையா, எனவே அங்க தொங்கல் வரும். எனவே அது வராது, இது வெளிக்காட்டும் வரும். இரண்டாவது வராது. மூன்றாவது பாருங்க, சொத்தொன்று செலவின கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்துக்கலாம், ஒரு தளபாட கொள்வனவ தளபாட திருத்த செலவுல பதிகிறது. சரியா, ஒரு அலுவலக உபகரண கொள்வனவ அலுவலக உபகரண திருத்த செலவுல பதிகிறது. அப்ப சி சொல்றது ஒரு கோட்பாட்டு வலு, கொள்கை தவறுன்னு சொல்லுவோம். எனவே சி ஒரு வெளிக்காட்டா வலு, சி வரும். கொடுங்க கோட்பாட்டு வலு.